நாம இன்னும் எத்தனை நாள் அந்த மந்திரவாதி பொம்பளைக்காக பயந்துகிட்டு இருப்போம்? நாம இதுக்காக போராடியாகணும். நாம போராடணும். இல்லனா அந்த மந்திரவாதி பொம்பளை நம்மள இங்கேயே போட்டு சாகடிக்கும். அவளை நம்ம இப்ப நிறுத்தலனா அதுக்கப்புறம் அவன் நாமள அடைஞ்சிடுவா, நம்ம கிட்ட விளையாடுவா. பேராணி கரெக்டா தான் சொல்றாங்க. அந்த மந்திரவாதி பொம்பளை நம்ம உயிரை எடுத்துட்டு இருக்கா. ஊரு முழுசாவ வசியம் பண்ணி வச்சிருக்கா. அதனால தான் நான் இந்த முடிவை எடுத்திருக்க. நாளைக்கு அமாவாசை ராத்திரி. இந்த அமாவாசை ராத்திரி நம்ம எல்லாரும் ஊரை சுத்தி முத்தி நிக்கலாம். அப்புறம் அந்த மந்திரவாதி பொம்பளைய சாகடிச்சிடலாம். ஆஹா, கண்டிப்பா நம்ம பண்ண போறோம். அந்த மந்திரவாதி பொம்பளைய நம்ம சாகடிச்சு இந்த ஊரை நாம அடைய போறோம். நம்ம கண்டிப்பா இந்த ஊரை அடையணும். நம்ம அவளை சாகடிக்க போறோம். நம்ம இதை பண்ணதான் போறோம். மந்திரவாதி ராணி, பாருங்க, என் பையனை பாம்பு கடிச்சிடுச்சு. உடம்பெல்லாம் நீளமா மாறிடுச்சு. நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செய்து என் புள்ளைய காப்பாத்துங்க. தயவு செய்து காப்பாத்துங்க. அட காந்தா, ஏன் பயப்படுற? நான் இருக்கேன் இல்லையா? நான் உன் பையனை காப்பாத்துறேன். கொண்டு வா, உன் பையனை என் மடி மேல படுக்கவை. பேய்ராணி சொன்னதை கேட்டு காந்தா அவங்க பையனை அவங்க மடி மேல படுக்க வைக்கிறாங்க. பேய்ராணி கண்ணை மூடிக்கிட்டு ஒரு மந்திரத்தை சொல்றாங்க. அப்புறம் அவங்க காந்தாவோட பையனோட தலை மேல கை வைக்கிறாங்க. அவன் எழுந்துடுறான். பையன் சுயநினைவுக்கு வந்ததால அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பேய்ராணி, நீங்க இங்கயா? நீங்க யார்கிட்டயாவது சொல்லிவிட்டு இருந்தா நானே வந்திருப்பேனே. ஆடை எடுத்துட்டு வந்து நான் வீட்டுக்கே கொடுத்துருப்பேன். நீங்க ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் நடந்து வரீங்க? என்ன இது? எத்தனை வருஷமா நான் அவங்க கடைக்கு வரேன். எப்ப பாரு இதே தான் சொல்றீங்க. ஏன், நீங்க மனுஷங்க காய்கறி வாங்குறதுக்கு மார்க்கெட்டுக்கு எல்லாமே போறீங்க தானே? அப்ப என்னோட சாப்பாடு வாங்குறதுக்கு நான் எதுக்காக மார்க்கெட்டுக்கு வரக்கூடாது சொல்லுங்க? யாராவது எரிஞ்சிட்டு இருக்கிற நெருப்ப அணைங்க. என்னோட புது வீடு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. பேய்ராணி, தயவு செஞ்சு என்னை காப்பாத்துங்க. எரிஞ்சிட்டு இருக்கிற என்னோட வீடை அணைங்க. அடுத்த வாரம் என் தங்கச்சிக்கு கல்யாணம். நீங்க எதுவுமே பண்ணலனா என் தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே வீடு இடிஞ்சு போயிடும். சம்பு, நான் எதுவும் பண்ண முடியாது. உனக்கு நல்லா தெரியும், நெருப்பு மேல என்னோட சக்திகள் வேலை செய்யாது. பேய்ராணி சொன்னதை கேட்டு ஷம்புவுக்கு புரிஞ்சிருது. அவரோட கடைசி நம்பிக்கையான பேய்ராணி காப்பாத்த போறது இல்லைன்னு. ஷம்புவால இவங்க சொன்ன விஷயத்த ஏத்துக்கவே முடியல. அவர் உடனே எரிஞ்சிட்டு இருக்கிற அந்த வீட்டுக்குள்ள ஓடிடுறாரு. அப்புறம் ரொம்ப சத்தமா கத்த ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அவரும் எரிஞ்சிட்டு இருக்கிற அந்த நெருப்போட சேர்ந்து எரிஞ்சிட்டாரு. ரொம்ப பசி எடுக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறமா இவ்வளோ நல்ல ஆகாரம் கிடைச்சிருக்கு. இந்த ரத்தம் எப்படியாவது குடிச்சு சந்தோஷமா இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த பேய் அவங்க கழுத்துல போட்டுட்டு இருந்த அந்த பச்சை மாலையை கழட்டி வச்சிடுறாங்க. அதை கழட்டி வச்ச உடனே அந்த பேய்ராணி அவங்களோட உண்மையான ரூபத்துக்கு வந்துடுறாங்க. அவங்க ரொம்ப பயங்கரமா இருந்தாங்க. ஒரு அழுகி போன டெட்பாடி மேல கொஞ்சமா சதை ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்தது. அங்க இருக்கிற பேய்ராணியோட உருவத்தை பார்த்து அங்க இருக்கிற ஆடுகளும் ரொம்ப சத்தமா கத்திக்கிட்டு இருந்தது. ஆனா அந்த பேய்ராணி ஒரே நிமிஷத்துல அந்த 2 ஆடுகளையும் பிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க தான் பல்லால கடிச்சு அந்த ஆட்டோட ரத்தத்தை உரிய ஆரம்பிக்கிறாங்க. அந்த ரத்தத்தெல்லாம் குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த ஆரத்தை போட்டுக்கலாம்னு அந்த பேய்ராணி நினைக்கிறாங்க. ஆனா அந்த ஆரத்தை யாரோ ஒருத்தங்க திருடிட்டு போயிருந்தாங்க. என்னோட ஆரம் எங்க போச்சு? எங்க போச்சு? நான் இங்க தான் வச்சிருந்தேன். ஒருவேளை அது போடலனா, ஒருவேளை அந்த ஆரத்தை நான் போடலனா ரொம்பவே தப்பு நடந்து போயிடும். இது கொண்டாடுறதுக்கான நேரம் கிடையாது.
நாம அந்த மந்திரவாதியோட செயின் தான் கொண்டு வந்திருக்கோம். ஆனா நாம அவளை கண்டிப்பா சாகடிச்சுதான் ஆகணும். இல்லனா அவ எது பண்றதுக்கானாலும் ரெடியா இருப்பா. பேராணி கரெக்டா தான் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு அமாவாசை ராத்திரி. நம்மளை விட அவளோட சக்திகள் ஜாஸ்தியா இருக்கும். ஆனா இந்த ஆரம் இல்லாததால அவளோட சக்தி கம்மியாயிடும். இப்ப வாங்க, ஊருக்காரங்களுக்கு நம்ம சக்திகளை காட்டலாம். மறுபடியும் அவங்க எல்லாரையும் நம்மளோட அடிமையா ஆக்கிக்கலாம். அந்த பேய் ராணி எல்லா பேய்களையும் கூப்பிட்டு அந்த கிராமத்துக்கு வராங்க. அதுக்கப்புறம் தன்னோட வாயால ஊதி அங்க இருக்கிற எல்லா குடிசையும் எரிச்சிடுறாங்க. அந்த கிராமத்துல இருக்கிற எல்லாரும் சாவு பயத்தால கத்திக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருந்தாங்க. அந்த பேய் எங்கேருக்கோ பறந்து வந்து அந்த கிராமத்து ஆட்களை தான் கூட மேல தூக்கிட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்களோட எல்லா ரத்தத்தையும் குடிச்சிட்டு அவங்கள மறுபடியும் கீழே தூக்கி போட்டுடுச்சு. நான் சொல்றது கேளு. இந்த ஊருக்காரங்களை இம்சை பண்றத நிறுத்து, இல்லனா உங்களை என்ன பண்ணுவேன்னு தெரியாது. அட, என் சாவ பத்தி மறந்துட்டு உன் சாவ பத்தி யோசி. உன் ஆரம் என் கையில இருக்கு. இதுக்கப்புறம் கூட உன்னோட உயிரை பத்தி நீ யோசிக்கலனா என்ன சகோதரின்னு கூப்பிடாத. நான் உன் சகோதரி கிடையாது. நான் உன்னோட சாவு. இதால நீ எப்பவுமே தப்பிச்சு போக முடியாது. ஞாபகம் வச்சுக்கோ. நீ என்ன நினைச்ச? என்னோட ஆரத்தை கொண்டு போனா என்னோட சத்துகள் மாயமாயிடும்னு நீ நினைச்சியா? அது என்னோட உண்மையான ரூபத்தை மறைக்கிறதுக்காக மட்டும்தான். என்னோட சக்திகளை எப்பவுமே நீ கம்மி பண்ண முடியாது. புரியுதா மாராணி? பேய் ராணி சொன்னது கேட்டு அந்த பிசாசு ராணி தான் வாயால நெருப்ப ஊதி அங்க இருக்கிற எல்லாரையும் உயிரோட எரிச்சுக்கிட்டு இருந்தது. அந்த பேய் ராணி மற்ற பேய்கள் கூட சேர்ந்து ஒரு இடத்துல நின்னுக்கிட்டு இருந்தது. அப்புறம் இன்னொரு பக்கம் பேய் ராணி அந்த கிராமத்து மக்களை காப்பாத்துறதுக்காக பிசாசு ராணிக்கு எதிராக சண்டை போட்டுக்கிட்டு இருந்தது. சாவ பத்தி பயந்து உன் பின்னாடி ஒளிஞ்சிருக்காங்க பாத்தியா? அவங்களே உன்னை இப்ப பார்த்து பயந்து ஓட போறாங்க. பாத்துக்கிட்டே இரு. இப்படி சொல்லிட்டு அந்த பிசாசு ராணி பேய் ராணியோட நெக்லஸை எடுத்து தான் காலால போட்டு மிதிச்சு உடைச்சிடுது. அந்த நெக்லஸ் உடைஞ்சு போனதுக்கு அப்புறம் பேய் ராணி தன்னோட உண்மையான ரூபத்துக்கு வந்துடுறாங்க. அதை பார்த்தும் கூட அந்த கிராமத்து ஆட்கள் அந்த பேய் ராணியை விட்டு தூரமா போகவே இல்லை. அதுக்கு பதிலா அந்த பேய் ராணிக்கு பின்னாடி ரொம்ப தைரியமா நின்னுகிட்டு இருந்தாங்க. நீ இந்த ஆரத்தை உடைச்சதால என்னோட சாபத்திலிருந்து எனக்கு முக்தி கிடைச்சிருக்கு. இப்படி சொல்லிட்டு அந்த பேய் ராணி ஏதோ மந்திரத்தை சொல்லி தன்னோட எல்லா சக்திகளையும் ஒன்றிணைக்கிறாங்க. இப்படி இவங்க பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல இடி ரொம்ப அதிகமா இடிக்க ஆரம்பிக்குது. அப்புறம் அடுத்த நிமிஷமே அங்க இருக்கிற எல்லா இடியும் ஒன்னா சேர்ந்து அந்த பேய் ராணி மேல போய் விழுது. அதனால அந்த பேய் ராணி ரொம்ப கொடூரமான ரூபத்துக்கு மாறிடுறாங்க. முன்னாடி விட ரொம்ப பெருசாவும் ரொம்ப பயங்கரமாவும் அவங்க மாறி இருந்தாங்க. ஓடுங்க, எல்லாரும் ஓடுங்க. இல்லனா இந்த மந்திரவாதி பொம்பளை நம்ம யாரையோ உயிரோட விடாது. ஓடுங்க. உனக்கு ஜனங்க கத்துறது கேக்குறது ரொம்ப பிடிக்கும்ல? இன்னைக்கு அவங்க நீ கத்துறத கேட்க போறாங்க. என்ன மன்னிச்சிடு. இனிமே நான் அங்க இருந்து வெளியே வரவே மாட்டேன். நீ என்னோட சின்ன தங்கச்சி இல்ல. அக்காவை நீ சாகடிக்கலாமா சொல்லு? ஆஹா, நீ இப்போ உனக்கு சொந்த எல்லாம் ஞாபகம் வந்துடுச்சா அக்கா? ஏன் என்னோட ஆரத்தை கொண்டு போய் உன்னோட பேராஜ்யத்தை கூட்டு வந்தியே என்ன சாகடிக்கிறதுக்கு? அப்ப இந்த சொந்தால ஞாபகம் வரலையா? பேய் ராணி இந்த பயங்கரமான ரூபத்துல பிசாசு ராணி மேல ஏதோ ஒரு சக்தியை ஏவி விடுறாங்க. இந்த சக்தியால அந்த பிசாசு ராணி எரிஞ்சு அப்படியே சாம்பல் ஆயிடுறாங்க. அந்த பிசாசு ராணி இறந்த உடனே அந்த பேய் ராணி மறுபடியும் ஒரு அழகான பொண்ணு ரூபத்துக்கு வந்துடுறாங்க. சில வருஷங்களுக்கு முன்னாடி
எனக்கு ஒரு சாபம் கிடைச்சது. நெருப்பு மேல என்னோட சத்துகள் நானு உபயோகம் செஞ்சேனா அப்ப அதே நெருப்புல நானு சாகுவேன்னு. அதனால தான் பயத்தால நானு நெருப்பு கூட எப்பவுமே விளையாடல. ஆமா, ஒருவேளை இப்ப நேரம் வந்தாச்சு. பேய் ராணி தன்னோட கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே காத்துல பறக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க தொடர்ந்து ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ திடீர்னு அவங்களோட கண்ணை திறந்துடுறாங்க. அப்போ அந்த வீட்டு மேலாம் எரிஞ்சிட்டு இருந்த அந்த நெருப்பு திடீர்னு அப்படியே இவங்க மேல படுது. இவங்க அந்த நெருப்புல எரிய ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அந்த கிராமத்துல எரிஞ்சிட்டு இருந்த எல்லா நெருப்பும் அணைஞ்சிடுது. ஆனா அந்த பேய் ராணி மட்டும் காத்துல அப்படியே எரிஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அதை பார்த்து அந்த கிராமத்தாட்களுக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. இனிமே நம்ம எல்லாரையும் கஷ்டத்துல இருந்து யார் காப்பாத்த போறாங்க? நம்ம பசங்களுக்கு யார் உதவி பண்ண போறாங்க? இனிமே அவங்களுக்கு நல்ல வழியை காட்ட போறது யாரு? அட, நம்ம எல்லாரையும் காப்பாத்த பேய் ராணி திரும்ப வந்துட்டாங்க.